டாக்டர் பிளஸ் ரசிகர் பெருமக்களே, உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்களே, உலக தமிழ் அறிவாளிகளே, உங்கள் அனைவருக்கும் சித்தர்களின் பெயரால் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நீரிழிவை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கிறது. எவ்வளவு பேசினாலும் அது தீரமாட்டேன் என்கிறது. அவ்வளவு செய்திகள் நீரிழிவை பற்றி இருக்கிறது. நீரிழிவை சித்தர்கள் குணப்படுத்துகிற ஒரு நோயாக பார்த்தார்கள். ஆனால் நாம் நீரிழிவை குணப்படுத்த முடியும் என்று சித்தர்கள் சொல்லியிருந்தாலும் நாம் சொல்ல முடியாது. நாம் அப்படி சொல்லுவதும் இல்லை. ஏனென்றால் சட்டம் அதற்கு கடுமையாக இருக்கிறது. ஆகையினால நாம நீரிழிவை என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறோம் என்றால், நீரிழிவு கேன் பி ரிவர்ஸ்ட். கியூர்டு என்கின்ற சொல்லை பயன்படுத்துவதே இல்லை. இட் கேன் பி ரிவர்ஸ். ரிவர்ஸ்னா அந்த சர்க்கரையுடைய அளவை குருதியிலே நீரிழிவு இல்லாதவர்களுக்கு எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து அதை பராமரிப்பது. அது பராமரிப்பது சாத்தியமானா, சித்தர்கள் தான் உலகத்திலேயே யாரும் சொல்லாத ஒரு செய்தியை நீரிழிவை பற்றி சொன்னார்கள். நீரிழிவை கொல்ல முடியும். மக்களை கொல்லுகிற நீரிழிவை கொல்லுவதற்கு மூலிகை இருக்கிறது என்பது சித்தர்கள் சொன்னார்கள். அப்படி சித்தர்கள் சொன்ன 3 மூலிகைகளை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 3 மூலிகைகளிலே முதல் மூலிகை ஆலம் பழம் அல்லது ஆலம் சமூலம். சொல்லுகின்ற மேகத்தை துட்ட அகக்கடுப்பை கொல்லுகின்ற நீரிழிவை கொல்லுங்கான். கொல்லுகின்ற நீரிழிவை கொல்லுங்கான். நீரிழிவு வந்துவிட்டால் மனிதர்களை கொன்று விடுகிறது. அப்படி கொல்லுகிற நீரிழிவை கொல்லுவதற்கொன்று இருக்கிறது. கொல்லுகின்ற நீரிழிவை கொல்லுங்கான். இது எது? நல்ல ஆளின் பாலும் விழுதும் பழமும் விதையும் பூவும் மேலும் இலையும் என வில் என்று சொல்லுகிறார். எங்களுக்கெல்லாம் தெரியும், கிராமத்தில் அப்பெல்லாம் 2 இலைகளை சாப்பிடுவதற்கு பயன்படுத்துவார்கள். தட்டே பயன்படுத்த மாட்டார்கள். 2 இலைகள். ஒன்று வாழை இலை. வாழை இலையிலே சூடாக சாதத்தை போட்டு சாப்பிடுகிற ஒரு பழக்கம். வாழை இலையிலே சுடு சாதத்தை சாப்பிடுகிற போது என்ன நடக்கும்? உடல்லே பல வகையான ஆரோக்கியம் உடல்லே கிடைக்கும். அது பற்றி அறிவியல் ஆய்வுகள் நிறைய வந்து கொண்டு இருக்கின்றன. அதை பிறகு பார்க்கலாம். ஆனால் வாழை இலையில் சூடாக சமைத்த சாதத்தை போட்டு சாப்பிடுவது. இன்னொன்று, ஆலமரத்தினுடைய இலையை கொண்டு வந்து அதை பாடம் செய்து அந்த இலைகளை தைத்து ஆல இலையிலே சாப்பிடுவது. இது பழக்கத்தில் இருந்தது. நாங்கள்லாம் எங்கள் வீட்டிலெல்லாம் ஆல இலையில சாப்பிட்ருக்கோம். ஆல இலையை கொண்டு வந்து தைத்து அந்த ஆலம் பெரிய இலை செய்திருக்கிறோம். ஆலம் இலைக்கு நீரிழிவை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இருக்கிறது என்று தேரையர் சொல்லுகிறார். நல்லாளின் பாலும் விழுதும் பழமும் விதையும் பூவும் மேலும் இலையும் என இலையும் சேர்த்து சொல்லு. என்ன பண்ணுமா? கொல்லுகின்ற நீரிழிவை கொல்லுங்கான். ஒரு பாடல்ல தேரையர் சித்தர்களுடைய பாடல்களிலே 3 பாடல்கள் தான் நீரிழிவை கொல்ல முடியும் என்று சொல்லுகிறது. கொல்லுகின்ற நீரிழிவை கொல்லுங்கான். எது? நல்லாளின் பாலும் விழுதும் பழமும் விதையும் பூவும் மேலும் இலையும் என வில். அப்போ ஆலமரத்திலிருந்து கிடைக்கிற சமூலங்கள், இந்த பழம், காய், விதை, பூவு, இலை, இவைகள் அனைத்தையும் சேர்த்தா சமூலம் என்று பேர். இதற்கு நீரிழிவை கொல்லுகிற தன்மை உண்டு என்று சித்தர்கள் சொல்லுகிறார். இன்னொரு மூலிகைக்கு நீரிழிவை கொல்லுகிற ஆற்றல் இருக்கிறது என்று தேரையர் குறிப்பிடுகிறார். அது என்ன? சொல்லு நக கண்களிலே சுற்றி வரும் புன்னரிப்பு. சொல்லு நக கண்களிலே சுற்றி வரும் புன்னரிப்பு. கொல்லு மது மேகம் கொம்மை முலை மங்கையர்க்கு காணும் பெரும் பாடு. கட்டழிக்கும் வெட்டை எல்லாம் நானும் மருதானிக்கு நாடு. மருதாணி, லாசோனியா என்ன? மருதாணிக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. நமக்கெல்லாம் இந்த மருதாணினா கையில அந்த அழகு பூசிக்கொள்வதற்கு தான் மருதாணி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மருதாணி ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதிலும் சொல்லு நக கண்களிலே சுற்றி வரும் புன்னரிப்பு. நகைக்கண்ணிலே வருகிற நகைச்சுத்தி என்று ஒன்று. நகைச்சுத்தியிலே வலி தாங்க முடியாமல் என்னுடைய உறவினர் ஒருவர் இந்த கையை விரலையே நறுக்கி விட்டார். அவ்வளவு கடுமையான வலியை தருகிற ஒரு தன்மை நகத்தினுடைய நுனியிலே இன்ஃபெக்ஷனாலே வருகிற நகைச்சுத்தி, அங்கே வருகிற அரிப்பு, நகம் நிறம் மாறி போய் நகம் அழுகி போதல், இதுக்கெல்லாம் மருதாணியை வெளி உபயோகம் செய்வார்கள். என்ன செய்வார்கள்? அதை கொண்டு வந்து அரைத்து
அது கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து அதை அரைத்து எடுத்ததை இந்த நகத்திலே கொப்பி மாதிரி வைத்து கட்டி விடுவார்கள். அது என்ன பண்ணும், இந்த நகத்திலே வருகிற அரிப்பை புண் அரிப்பை போக்கும். அது மட்டுமல்ல, சொல்லு நக கண்களிலே சுற்றி வரும் புன்னரிப்பு கொல்லு மதுமேகம், கொல்லுகின்ற மதுமேகம், கொல்லு மதுமேகம் கொம்மை முலை மங்கையர்க்கு. கொம்மை முலை தமிழுக்கு தான் அந்த சிறப்பு வரும், இப்பெல்லாம் பலருக்கு தெரியாது. அந்த காலத்துல மண் அடுப்பு இருக்கும். இந்த மண் அடுப்புல 3 மண்ணை பிடித்து 3 இது வைத்திருப்பார்கள். அதை கொம்மைன்னு சொல்லுவான். இந்த கொம்மையினுடைய வடிவத்தை பார்த்தால் மங்கையருடைய கொங்கையை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு சித்தர்களை தவிர வேற யார முடியாது. சொல்லு நக கண்களிலே சுற்றி வரும் புன்னரிப்பு கொல்லு மதுமேகம் கொங்கை முலை மங்கையர்க்கு காணும் பெரும்பாடு கட்டழிக்கும் வெட்டை எல்லாம் நானும் மருதானிக்கு நாடு. கொல்லுகின்ற நீரிழிவை அடிக்கிற ஆற்றல் மருதானிக்கு இருக்கிறது. இந்த மருதானியை நாம மருந்துல கொண்டு வந்து சேர்க்கிறோம். மருதானியை இலை சேர்த்து கஷாயமிட்டு குடித்து கொண்டு வந்தாலே நீரிழிவு கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும். அவ்வளவு ஆற்றல் மருதானிக்கு இருக்கிறது. இந்த வெள்ளைப்படுதல் என்கின்ற உபாதை உள்ளவர்கள் மருதானியை அரைத்து அதை தயிரிலே கலந்து சாப்பிட்டால் வெள்ளைப்படுதல் கட்டுப்படும். பெரும்பாடு என்கின்ற அதி உதிரப்போக்கு இருந்தால் அந்த மருதானிக்கு வெண்ணெயோடு சேர்த்து இந்த மருதானியை அரைத்து சாப்பிட்டால் அதிலே அது கட்டுப்படும். அனுமானத்திலே அவ்வளவு சக்தி இருக்கிறது. அப்போ மருதானிக்கு நீரிழிவை கொல்லுகிற ஆற்றல் இருக்கிறது என்று சித்தர்கள் சொல்லுகிறார். நீரிழிவை கொல்லுவதற்கு ஒரு அரிசியை சொல்லுகிறார் சித்தர். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், அரிசி சாப்பிடாதீங்க கோதுமை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கோதுமையில் இருக்கிற குளூட்டன்ல பல வகையான தொல்லைகள் உடலுக்கு வரும், செரிமான பிரச்சனை வரும், குடலை பாதிக்கும் என்பதையெல்லாம் அறிவியல் உலகம் நிறைய சொன்னாலும் கூட நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், கோதுமை சப்பாத்தி சாப்பிட்டா சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு வந்துடும், கோதுமையை அடைச்சுட்டு ரொட்டி சுட்டு சாப்பிட்டா சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் என்று நம்ம இடத்துல சொல்லிவிட்டு நம்முடைய பாசுமதி அரிசி எல்லாம் அவர்கள் இறக்குமதி செய்து நீரிழிவை கட்டுப்படுத்திக் கொள்ளுகிறார். நீரிழிவுக்கு என்று ஒரு அரிசியை சித்தர்கள் சொல்லுகிறார். என்ன, அந்த அரிசி நீரிழிவை கொல்லும் என்று சொல்லுகிறார். நல்ல மணிச்சம்பா, நல்ல மணிச்சம்பா நாடுகின்ற நீரிழிவை கொல்லும். நல்ல மணிச்சம்பா நாடுகின்ற நீரிழிவை கொல்லும். மிகவும் சுகம் கொண்டளிக்கும், மிகவும் சுகம் கொண்டளிக்கும், மெல்ல பசி அளிக்கும், மூத்தோரை பாலர்களை முசியாமலே வளர்க்கும் முன். நீரிழிவுல எவ்வளவு தெளிந்த ஞானம் இருந்தால் இப்படி சொல்லுவார்கள் பாருங்க. என்ன சொல்றார், சொல்லும் அந்த அந்த மணிச்சம்பா, நல்ல மணிச்சம்பா, அதுக்கு என்ன சொல்லிட்டார், அடைமொழி நல்ல மணிச்சம்பா. நீங்க மணிச்சம்பாவே கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு மாற்றாக வேறு அரிசிகள் இருக்கிறது, அதை குறிப்பிடுகிறேன். நல்ல மணிச்சம்பா நாடுகின்ற நீரிழிவை கொல்லும். டயபிட்டிஸ்க்கு மிகச்சிறந்த அரிசி மணிச்சம்பா அரிசி. நாடுகின்ற நீரிழிவை கொல்லும். அதோட என்ன சொல்றான், நீரிழிவில் இருக்கிற மிக மிக ஒரு சங்கடம் என்னன்னா, மிகுந்த சுகம் கொண்டளிக்கும். சுகத்தை அனுபவிப்பதிலே இவனுக்கு சரிவு வந்துவிடும், தாம்பத்தியம் இவனுக்கு மேன்மை இழந்து போயிடும். அந்த தாம்பத்தியத்தை சிறப்புற நிலைக்க செய்யுமா எது, மிகவும் சுகம் கொண்டளிக்கும், மெல்ல பசி அளிக்கும். மிக முக்கியமான சொல், மெல்ல பசி அளிக்கும். பசியை எப்படி கொடுக்குமா, மெல்ல கொடுக்கும். டயபெட்டிஸுடைய கேரக்டர் என்ன, பாலிஃபேஜியா, அதி பசி. பாலிபேசியா, பாலியூரியா, பாலிடிப்சியா, அதிபசி, அதிதாகம், அதிமூத்திரம். அதை கட்டுப்படுத்துமா, என்ன பண்ணுவான், மெல்ல பசி அளிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இல்லை, இந்த அரிசிக்கு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறது. அப்போ மெல்ல பசி அளிக்கும், மூத்தோரை பாலர்களை, பெரியவர்கள் இருந்து சிறியவர்களை எல்லாரையும் முசியாமலே வளர்க்கும் முன். முதுமையினுடைய அடையாளம், முசித்தல் என்றால் முதுமை அடையாளம். டயபெட்டிஸ் வந்தா என்ன பண்ணும்,
ஃபேஸ் எல்லாம் டயபெட்டிக் ஃபேஸ் ஆகிடும். முதுமை 35 வயது இருக்கிற போதே அவருக்கு 55 வயது தோற்றம் வந்துவிடும். அப்படி முசிந்து போகாமல் காப்பாற்றுகிற ஆற்றல் இதற்கு இருக்கிறதுன்னா எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்ப மணிச்சம்பா இருக்குதுன்னு சில சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனா மணிச்சம்பா உண்மையிலேயே கிடைப்பதில்லை. அதற்கு பதிலாக இன்றைக்கு 3-4 அரிசிகள் சர்க்கரையில் இருக்கிற கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கின்றன. அதிலே ஒன்று கருப்பு கவுனி, இரண்டாவது மாப்பிளை சம்பா, மூன்றாவது காட்டு யானம், நான்காவது தூயமல்லி. இந்த வகையை சார்ந்த அரிசிகள் எல்லாம் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள அரிசிகள். என்ன பண்ணணும், சித்தர்கள்லாம் அந்த காலத்துல உணவு முறையிலே அவ்வளவு அறிவு சார்ந்த சிந்தனைகளை பொதித்து இருக்கிறார்கள். நம்முடைய சமையல் முறை எப்படி, மண் பாத்திரத்திலே சாதம் வெந்த பின்னால் சாதம் வேவதற்கு கூடுதலாக தண்ணீர் எடுத்து அது வெந்த பின்னால் தண்ணீரை அந்த வடித்து அரிசி வேக வச்சுட்டு, அதுவும் புழுகல் அரிசியை வேக வைத்து அதை வடித்து விட்டு, அது வடிச்சா எப்படி இருக்கும், குழ குழன்னு இருக்கும். அதிலே அதிகமாக இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் அதில் போயிடும், கார்போஹைட்ரேட் அங்கே போயிடும். வடித்த அரிசியை சாப்பிடுவதே நீரிழிவு வராமல் தடுக்கிற, நீரிழிவு உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல மருத்துவம். நம்ம என்ன பண்றோம், அந்த குக்கர்ல போட்டு அதை தண்ணியோட சேர்த்து அப்படியே வேக வச்சு அந்த ஸ்டார்ச் அப்படியே வச்சு சேர்த்து சாப்பிட்டா சக்கரை கூட என்ன பண்ணும். அப்போ நீரிழிவை கட்டுப்படுத்துவதற்கு அரிசிகளாக இருந்தால் இந்த மணிச்சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிளை சம்பா அரிசி இதை வடித்து சாப்பிடுங்கள். ஒன்று. மூலிகைகள் என்று எடுத்துக்கொண்டால் இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த மூலிகைகள் எல்லாம் கொண்டு வந்து நிறைய மூலிகைகள் இருக்கிறது. அதுல 3 மூலிகையை நீரிழிவை கொல்லும் என்று சித்தர்கள் சொல்லி இருப்பதை சொன்னேன். ஏன் அதை சொன்னேன், நாம கொல்லும் என்று நீரிழிவை குணப்படுத்த முடியும் என்று சொல்லுகிற அதிகாரம் நம்மிடத்துல இருந்து பறிபோய் விட்டது. அதனால நாம் சொல்லுவதில்லை. அதற்கு பதிலாக என்ன, சித்தர்கள் நீரிழிவை மது மேகம் என்று சொன்னார்கள். மேகத்தை போல அது தோன்றுவதும் மறைவதும் நீரிழிவுக்கு இருப்பதனாலே அது மது மேகம், இனிப்பு மேக நோய் என்று சொன்னார்கள். ஒரு நேரத்தில் ஆகாயத்துல பார்த்தோன்னா ஐயா, வானத்தில் அவ்வளவு அழகான பல தோற்றங்கள் தோணும். கரு கரு என்று மேகம் ஒரு பக்கம் குழுமி இருக்கும். திடீர்னு பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது, வானம் கிளியரா இருக்கும். அது போல ஒருவேளை உணவிலே அதிகமான கார்போஹைட்ரேட் சத்து அதிகமாக சேர்த்திருந்தால், இனிப்பு அதிகமாக சேர்த்திருந்தால் அப்படியே சர்க்கரை ரத்தத்துல கூடிடும். 2-3 வேளை உணவை கட்டுப்படுத்தினா அது குறைந்து நார்மல் நிலைக்கு வந்துவிடும். அப்போ அது ரிவர்ஸ் ஆயிடுது. இப்ப நாம் என்ன செய்கிறோம், ரிவர்சலை சொல்லி தருகிறோம். அதற்குரிய யோகா அது யூடியூப்ல இருக்கிறது. அதற்குரிய பயிற்சி நடைப்பயிற்சி, யோக பயிற்சி. அதற்குரிய மூலிகை பாகம் இனிபன் அண்ட் ஃபெனு. இதை கொடுத்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு இனிப்பை எந்த பாகத்திலும் எடுக்காதீர்கள் என்று சொல்லுகிறோம். ஏன் இனிப்பை எடுக்கக்கூடாதுன்னா, இனிப்பு உள்ள போனா அதை செரிமானம் செய்வதற்கு உங்களுடைய பீட்டா செல்ஸ் இன்சுலினை உற்பத்தி செய்யணும். இந்த பீட்டா செல்ஸ் அப்படியே அமைதியாக ஓய்வெடுக்க விட்டு விடுகிறோம். இப்ப நாம இருக்கோம், நம்ம தளர்ந்து போறோம், டயர்டா இருக்கிறோம், என்ன பண்றோம், போய் படுத்துக்கிறோம், தூங்கி எழுந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிடுறோம். அது மாதிரி நம்முடைய பேங்க்ரியாஸில் இருக்கிற பீட்டா செல்ஸுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கறது. இனிப்பையே கொடுக்கறது இல்லை, கார்போஹைட்ரேட் உணவே கொடுக்கறது இல்லை, பாலே கொடுக்கறது இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு ஸ்ட்ரிக்டா போட்டுட்டு நான் சொல்லுவதை போன்ற உணவுகளையும் மூலிகைகளையும் எடுத்துக்கொண்டால் 3 மாதத்திலேயே அவருடைய HbA1c 6க்கு அல்லது 6 கீழே வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் அதை அப்படியே பராமரித்து விட்டால் 6 மாதத்துல நீரிழிவை நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுறோம். அப்ப என்ன பண்றோம், ஒருவேளை ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அங்க ஒரு லட்டு கொடுக்குறாங்க, பாயசம் கொடுக்குறாங்க, தாராளமா சாப்பிட்டு வந்துருங்க. இன்னும் பெரிதாக குருதியில சர்க்கரை சத்து கூடாது. அடுத்த நாள் அதை பரிசோதித்து பார்த்து விட்டு அதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். 2 நாள் 3 நாள் உணவிலேயே அதை திரும்ப இயல்பு நிலைக்கு திருப்பி விடலாம். அது ரிவர்ஸ் ஆகிவிட்டது. அதனால நாம் இதைத்தான் ரிவர்சல் ஆஃப் டயபெட்டிஸ் என்று சொல்லுகிறோம். அது அன்பு மருத்துவமனையிலே மருத்துவரை அணுகுங்கள், ஆலோசனை பெறுங்கள், அதில் இருந்து விடுபட்டு ஆனந்தமாக வாழுங்கள். நன்றி.